Hello friends, welcome to Kala's Food Hub. இன்னைக்கு நம்ம சேனல்ல முறுக்கு வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரை டம்ளர் மாவு ஜவரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 டம்ளர் மாவு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஊற வச்ச அரிசியவும் மாவு ஜவரிசியும் மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிடலாம். மிக்ஸி ஜார்ல 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியவும் ஊற்றிக்கலாம். சின்ன ஜார்ல 3 பச்சை மிளகாய், 1 இனுக்கு கருவேப்பிலை நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பச்சை மிளகாயை அரைச்சி வடிகட்டியாச்சு. கூழ் காய்ச்சறதுக்கு அடுப்புல அடிகனமான பாத்திரம் வச்சு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்புல ஒலை கொதிச்சிருச்சு. அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கிளறிக்கலாம். கிண்ணத்தையும் லேசா அலசி தண்ணியை ஊற்றிக்கலாம். அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. வடகத்துக்கு உப்பு அளவாக தான் போடணும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் அரைச்சி வடிகட்டின தண்ணி இதையும் ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் கரைச்சி வச்சிருக்கிறேன், இதையும் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கிளறி கொடுத்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சு 15 நிமிஷமா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு கூழ். கையில நல்லா தண்ணி தொட்டு பார்க்கலாம். ஒட்டலை. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பொடியா நறுக்குனா கருவேப்பிலை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்சமா லெமன் சாறு புழிஞ்சுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் புழிஞ்சுக்கலாம். ஒரு கட்டில வெள்ளை துணியை நனைச்சி விரிச்சு வச்சிருக்கிறேன். முறுக்கு உலக்குல இந்த அச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். உலக்குல கூழ் எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம புழிஞ்சுக்கலாம். வேஷ்டியில இந்த மாதிரி புழிஞ்சுக்கிடணும். ஆரம்பத்தில் செஞ்சு பார்க்குறப்ப கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்க. நல்லா வரும், ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் புழிஞ்சாச்சு. நல்லா காயட்டும், நாளைக்கு பார்க்கலாம். நேற்று புழிஞ்சது இதை அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. வேஷ்டி இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு பின்னாடி தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்போதான் வடகம் எடுக்கிறதுக்கு வரும். இதே மாதிரி ஃபுல்லும் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். தண்ணி தெளிச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவே இந்த மாதிரி வடகம் வந்துடும். ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்லா வெயிலில் காயட்டும், நாளைக்கு பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம டப்பாவில் அள்ளி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் வறுக்கலாம். அடுப்பில் நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு, கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்சோடனே போடணும். அப்போ தான் இப்படி புஷ்ஷுன்னு வரும். நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். சுவையான முறுக்கு வத்தல் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் ஹப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.